இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தை மாதம் வரப்போகுது. தை மாத ராசி பலனை பார்த்துடலாம். சூரிய பகவான் பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு சஞ்சாரம் செய்யக்கூடியது தான் தை மாதம். ஜனவரி 15 சூரிய பகவான் தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு மாற போகிறாரு. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தன்னுடைய மகனான சனியின் வீடான மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. மகர சங்கராந்தியான தை மாதத்தில் 12 ராசிகளின் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துது. கிரகங்களின் ராஜாவும் ஆத்மகாரகனுமான சூரிய பகவான் ஜனவரி 15 மத்தியான டயத்தில் 2:32 மணிக்கு மகரத்தில் பயிற்சியாக இருக்கிறாரு. அதனால ஒவ்வொரு ராசிக்கா என்ன நடக்கும்ன்றத பார்த்துட்டே வந்துடுவோம். பொதுவாக பார்த்திங்கன்னா தை மாதம் பார்த்திங்கன்னா 10வது மாதம், அதாவது 10வது மாதம்தான் தை மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. மகர ராசிக்குள்ளே சூரியன் நுழைகிறாரு. மகர மாதம்னு அழைக்கப்படுது. இந்த தை மாதத்தில் சனியின் வீடான மகர ராசியில் செவ்வாய் புதன் கூட்டணி சேருது. அதை வச்சு நம்ம கணிக்க போகிறோம். அதை வச்சு நம்ம கணிச்சிட்டே வருவோம். சூரிய பகவான் பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜனவரி 15 திங்கட்கிழமையில் அதிகாலையில் 2:54 மணிக்கு மகர ராசியில் பயிற்சி அடைய போகிறாரு. தை மாதத்தில் மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேஷராசி அன்பர்களுக்கு 5ஆம் அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். படித்து முடிச்சுட்டு வேலை தேடினீங்கன்னா வேலை கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்றாரு. வீடு நிலம் இதெல்லாம் முதலீடுகள் அதிகரிக்கும். புதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. வெளிநாடு போகிற யோகமெல்லாம் உண்டாகும். மாத பிற்பகுதியில் சூரியன் செவ்வாயுடன் 10ஆம் இடத்துல புதன் வருது. படித்த படிப்புக்கு தக்கவாறு வேலை கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் லாபத்தை அள்ளி கொடுக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ். மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, மேஷராசி அன்பர்களுக்கு 10ஆம் வீட்டில் சூரிய பகவான் சந்திரனுக்கு கூடிய தை மாதம் பிறக்குது. மகர சங்கராந்தி நாளில் தைப்பொங்கல் கொண்டாடுவது வழக்கம். இந்த அறுவடை திருநாளுடன் கூடிய தை மாதத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு பல வகையில் முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்குது. இந்த மாதத்தில் உங்களின் அடையாளத்தை மேலும் அதிகரிக்கும் மாதம். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை அனுபவிப்பீங்க. தொழில்துறையில் இருந்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க இலக்குகளை அடைய முடியும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வெகுமதி மற்றும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வழிவகைகள் உண்டாகுது. அரசு பணியில் இருந்தீங்கன்னா முயற்சிகளில் நல்ல வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும். புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். மகர சங்கராந்தியில் தொழில் தொடர்பான விஷயங்களில் வெளியூர் வெளிநாடு போக வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அதிக லாபம் ஈட்டக்கூடியதாக உணர்வீங்க. புதிய வணிக முயற்சிகளில் முன்னேற்றத்தை அடையலாம். கூட்டு தொழில் செஞ்சீங்கன்னா பங்குதாரர்கள் மூலம் கண்டிப்பாக நன்மை உண்டாகும். குடும்பத்தில் உறவுகளை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கும். தம்பதியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும். சிலருக்கு கால் வலி, மூட்டு வலி, மூட்டு வீங்கிறது, இந்த உடல்நல பிரச்சனைகள் எதிர்கொள்ள நேரிடும். உங்களின் நோய் எதிர்ப்பு ஆற்றலை மேம்படுத்திக்கிறணும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் ஓம் சம் சூர்யாய நமக இந்த மந்திரத்தை 19 முறை நீங்கள் உச்சரித்தாலே போதும். மேஷராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடமான கர்ம தொழில் ஸ்தானத்தில் சூரியனின் சஞ்சாரம் இருக்குது. சூரிய பகவானின் சுப சஞ்சாரத்தினால தொழில் வியாபாரம் தொடர்பாக பல அதிசயங்கள் நிகழப்போது. உங்கள் பெயர் மற்றும் வேலை தொடர்பாக சமூகத்தில் கவனம் செலுத்தலாம். ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப தேவை. உங்கள் தாய் தந்தையினருடன் நீங்கள் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் ஏற்படும். சூரியனின் அருளால் தடைப்பட்ட வேலைகள் வேகம் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக மேஷராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை மற்றும் அங்கீகாரத்தை கொடுக்கும் மாதமாக இந்த தை மாதம் 2024ஆம் வருடம் அமையும். அதே நேரத்தில் அதீதமான தன்னம்பிக்கை மற்றும் அவசரமான செயல்பாடுகள் மூத்த அதிகாரிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தும். மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா, மேஷராசி அன்பர்களுக்கு தை மாத கிரகநிலைப்படி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில்
குரு வீட்டில் சஞ்சரிக்கிறாரு. குருவின் பார்வை செவ்வாய் மீது பதிந்து குருமங்கள யோகத்தை உருவாக்குது. சுப காரியங்கள் இல்லத்தில் நடக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். லாபஸ்தான சனியின் ஆதிக்கத்தால் பொருளாதார நிலை உச்சம் பெறும். தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சி கைகூடும். மாத தொடக்கத்தில் மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. வக்ர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கும் குருவால் வளர்ச்சி அதிகரிக்கும். வாய்ப்புகள் வாசல் தேடி வரும். உங்கள் ராசிக்கு 9, 12 இந்த இடங்களுக்கு அதிபதி தான் குரு. அதனால் தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் தானாக விலகும். சிந்தனைகள் வெற்றி பெறும். இந்த விதத்தில் செயல்பாடுகள் எல்லாம் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும். தூர தேசத்தில் இருந்து வரும் தகவல் ஆதாயம் தருவதாக இருக்கும். வாகன யோகம் ஏற்படும். இடமாற்றம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். ஜனவரி 19ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 2, 7 இந்த இடங்களுக்கு அதிபதி சுக்கிரன். குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திற்கு வரும் இந்த நல்ல நேரம்தான். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. கொடுக்கல் வாங்கல் சீராகும். வாழ்க்கை துணையின் படிப்புக்கேற்ப வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அது கிடைக்கும். உதிரி வருமானங்களும் கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சால் அது கைகூடும். ஜனவரி 27ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் வர்றாரு. அதனால் புத ஆதித்ய யோகம் உருவாகுது. கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து படைச்சவங்களோட நட்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் தற்காலிக பணியில் இருந்தீங்கன்னா நிரந்தர பணி அமையலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் திட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். புகழ்பெற்ற நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் உங்களை தேடி வரும். பொதுநலத்தில் இருந்தீங்கன்னா நல்ல பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கும். பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. அது செவ்வாய்க்கு உச்ச வீடு. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெறும். இந்த நேரம் உடல்நலம் சீராகும். உள்ளத்திலும் அமைதி கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குறதுல இருந்த தடைகள் அகலும். கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, கல்யாண சீர்வரிசை பொருட்களை வாங்குவது, இதிலெல்லாம் கவனம் செலுத்துவீங்க. நாட்பட்ட நோய் அகலும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். பொது வாழ்வில் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த மாற்றங்கள் எளிதில் கிடைக்கும். தொழில் செஞ்சீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து அலைமோதும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பரிசீலனையில் இருந்த பதவி வெறும் இப்போ கிடைக்கும். கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சாதனை படைக்கக்கூடிய நேரம்தான். பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஜனவரி 15, 16, 21, 22, 26 மற்றும் 27. பிப்ரவரி 6, 7, 8. மகிழ்ச்சி தரும் வண்ணம் மஞ்சள். இதுவரை இந்த பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் திண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.